ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம +2 மாணவர்களுக்கான கணிதம் அதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பெண்கள் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸைஸ் 2.7ல் முக்கியமான கணக்கு போலார் ஃபார்மில் எழுதுறது. கொடுக்கப்பட்ட ஒரு கலப்பெண்ணை துருவ வடிவில் எழுதுக, ரைட் இன் போலார் ஃபார்ம். இந்த சம்மு வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இதில் வந்து தீட்டா கண்டுபிடிக்கும் போது நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதை இந்த சம்மில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 + i √2 இருக்குது. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், 2 + i √3 r cos θ + i sin θ அப்படின்னு எழுதிக்கணும். இதில் r மாடுலஸ் ஆஃப் z, அது மட்டு மதிப்பு, தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். மெய்ப்பகுதியை ஸ்கொயர் பண்ணிக்கணும், கற்பனை பகுதியை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ r ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 2 √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போது r ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 4 × 3 12, அப்போ √16. இப்போ r 4. இது மட்டு மதிப்பு, மாடுலஸ் வேல்யூ. அடுத்து இப்போ நம்ம என்ன செய்யணும், தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த பிரின்சிபல் வேல்யூன்றது என்னென்னா ஆல்ஃபா. ஆல்ஃபா இந்த ஃபார்முலாவில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. ஆல்ஃபா tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட், கற்பனை பகுதி பை மெய் பகுதி. அப்போ ஆல்ஃபா tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y என்பது கற்பனை பகுதி 2√3 பை x என்பது மெய்ப்பகுதி 2. இதில் 2 கேன்சல். தேர்ஃபோர் ஆல்ஃபா tan inverse ஆஃப் √3. இங்கே ஏன் இந்த மாடுலஸ் யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு சில கணக்கில் வந்து மைனஸ் வரும், அப்போ திரும்ப மட்டும் எடுக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ அந்த பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதான் அதனுடைய மெத்தடு. அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதுலேருந்து ஆல்ஃபா tan inverse ஆஃப் √3 என்பது 60 டிகிரி, அதாவது π/3. இப்போ முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், இப்போ நமக்கு கேட்டுக்கிறது தீட்டா, ஆனால் இங்கே நம்ம ஆல்ஃபா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கால்வட்ட பகுதி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து தீட்டா ஆல்ஃபா. இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அதாவது ரியல் பார்ட்டும் ப்ளஸ்ஸு, இமேஜினரி பார்ட்டும் ப்ளஸ்ஸு. அடுத்து செகண்ட் குவாட்ரண்ட்டு, இதில் வந்து தீட்டா π - ஆல்ஃபா, அதாவது 180 மைனஸ் தீட்டான்ற மாதிரி. இப்போ π - ஆல்ஃபா. இது ரெண்டாம் கால்வட்ட பகுதியில் வந்து இது மைனஸ் ப்ளஸ். தேர்டு குவாட்ரண்ட்டு, இந்த தேர்டு குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும், மைனஸ் ஆஃப் π - ஆல்ஃபான்னு இருக்கும். இது ஃபோர்த்து குவாட்ரண்ட், நாலாவது கால்வட்ட பகுதியில் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறி சைன் வந்து ரெண்டுமே மைனஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்கும். அதாவது எல்லாமே நான் சொல்கிறது என்னென்னா, முதலாவது வரக்கூடிய குறி வந்து ரியல் பார்ட்டுக்குரிய சைனை குறிக்கும், ரெண்டாவது வரக்கூடிய குறி வந்து இமேஜினரி பார்ட்டுக்குரிய குறிக்கும். அப்போது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அப்போது தீட்டா லைஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், முதல் கால்வட்ட பகுதியில் அமையும். எனவே தீட்டா ஆல்ஃபா. தேர்ஃபோர் தீட்டா π/3. எனவே இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுகிறோன்னா, 2 + i √3 r வேல்யூ 4 cos π/3 + i sin π/3. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த கோணம் மட்டும் இல்லாமல் இதனுடைய 2π மடங்குகளுக்கும் இது உண்மை, இட் இஸ் ட்ரூ. அதனால் இது எப்படி எழுதணும்னா, 4 cos 2kπ + π/3 + i sin 2kπ + π/3 where k belongs to z. இதான் முழுமையான விடை. இதில் வந்து குறி மாறி வரக்கூடிய ஒரு சில கணக்குகள் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.